கண்ணிய குறைவாக அகந்தையோடு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிசிசி ரகு சுவன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டி நாகராஜ், மாநில ஆதிவாசி பிரிவு தலைவி பிரியா நஷ்மிகர், சமூக ஊடக மாவட்ட தலைவர் மனோஜ் சந்திரன், மகிழா காங்கிரஸ் நித்யா, பொதுச் செயலாளர் மேலூர் நாகராஜ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், நகர வட்டார தலைவர்கள், உள்ளாட்சி மன்ற நகர கிராம பிரதிநிதிகள், சார்பு அமைப்பு தலைவர்கள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருப்பூர் மாவட்டம் மங்களத்தில் தெற்கு வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் சபாதுரை தலைமையில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளருமான கோபிநாத் பழனியப்பன் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து 1000 வாக்காளர்களை கொண்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் 250க்கும் மேற்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து வணிகர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் பாஜக அரசின் வாக்கு திருட்டு குறித்து எடுத்துக் கூறி கையெழுத்துக்களை காங்கிரஸ் கட்சியினர் பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் முத்துராமலிங்கம், குண்டடம் செல்வகுமார் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், சார்பு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள், இந்திய கூட்டணியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சலுகைகள் மூலம் வாக்குகளை வாங்க முயற்சிக்கும் என்டிஏவுக்கு மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் பெண்கள் சுயதொழில் தொடங்க 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி மற்றும் மாநில முதல்வர் நிதிஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிலையில் பீகார் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் பிரியங்கா காந்தி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோரின் உண்மையான நோக்கங்களை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் பாடம் கற்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள். தேர்தல் வர இருப்பதால் 10,000 அரசு தர முன்வந்துள்ளது. ஆனால் இந்த 10,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என்று அவர்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை என கூறினர். आज यहाँ का किसान मैं कह सकती हूँ उसी परिस्थिति में है जिस परिस्थिति में महात्मा गांधी यहाँ पे आंदोलन करने आए थे। कोई सुनवाई नहीं है आपकी इस सरकार में। और अब देखना बहनों, देखना अब चुनाव के लिए 1 महीना तकरीबन बचा है ना, थोड़ा कम उससे 1-2 हफ्ते बचे हैं। अब देखना कैसे ऐलान होंगे। एक तो हो गया, कहते सब महिलाओं को 10,000 रुपए देंगे। क्या हर महीने देंगे? आज क्यों जागे हैं? 20 सालों से इनकी सत्ता थी, इनकी सरकार थी, तब तो नहीं बोला कि 10,000 रुपए देंगे महिलाओं को। आज क्यों दे रहे हैं? आपके वोट के लिए। நாட்டின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், இவர் 2004 முதல் 2014 ஆண்டு வரையிலான காங்கிரஸ் அரசில் நாட்டின் பிரதமராக செயல்பட்டார். இவர் 1932 ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி பஞ்சாபில் பிறந்தார். அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 93வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அதன்படி மறைந்த மன்மோகன் சிங்கின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில், முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். பொது வாழ்வில் நமது நாட்டிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை நாம் நினைவு கூர்வோம் என தெரிவித்துள்ளார். சிறந்த பொருளாதார நிபுணரும் இந்தியாவின் முன்னாள் பிரதமருமான டாக்டர் மன்மோகன் சிங் வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டை வழிநடத்தினார். உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் அரசியல் ஒருமைப்பாடு குறித்த அவரது தொலைநோக்கு பார்வை 21ஆம் ஆண்டின் இந்தியாவின் பொற்காலத்தை வரையறுத்தது. அவரது பிறந்த நாளில் நாங்கள் அவரை போற்றுகிறோம் என அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எனது மரியாதைக்குரிய அஞ்சலி. தேசத்தை கட்டி எழுப்புவதில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான அவரது துணிச்சலான முடிவுகள், வலுவான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் அவரது வரலாற்று பங்களிப்பு ஆகியவை நம்மை தொடர்ந்து வழிநடத்தும் என பதிவிட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், தேச கட்டுமானத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பை நாங்கள் நினைவில் கொள்கிறோம். இந்தியாவின் பொருளாதார மாற்றத்தின் மென்மையான சிற்பியாக அவர் இருந்தார்.
பணிவும் ஞானமும் கொண்ட அவர் அமைதியான கண்ணியத்துடன் தன்னை நடத்தி கொண்டார். தனது செயல்கள் தனது வார்த்தைகளை விட சத்தமாக பேச அனுமதித்தார். பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து அவரது தொலைநோக்கு பார்வை புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறந்தது. ஒரு செழிப்பான நடுத்தர வர்த்தகத்தை உருவாக்குவது மற்றும் எண்ணற்ற குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டது என பதிவிட்டுள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், தமிழக முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர்கள் லூர்தம்மாள் சைமன், JLP ரோஷ் விக்டோரியா ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஜோர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ, சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா ஆகியோர் டாக்டர் மன்மோகன் சிங், லூர்தம்மாள் சைமன், ரோஷ் விக்டோரியா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாகரிகத்துடன் பேச வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய காங்கிரசின் மாபெரும் பொருளாதார மேதை, இந்திய திருநாட்டில் 10 ஆண்டுகள் பாரத பிரதமராக பணியாற்றிய அன்பு தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய பிறந்த நாள் இந்தியாவின் வளமைக்கும் வாழ்வுக்கும் ஒப்புயரற்ற பங்களிப்பை அளித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர், காங்கிரசுக்கு பெருமை சேர்த்தவர். உலக அரங்கில் இந்தியாவின் புகழை உயர்த்தி பிடித்த மாபெரும் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய பிறந்த நாளில் அவரை வணங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தமிழ்நாடு காங்கிரசும் தமிழ்நாடு காங்கிரஸ் நண்பர்களும் தோழர்களும் நிர்வாகிகளும் பெருமை கொள்கிறோம். அடுத்து பெருந்தலைவர் காமராஜருடைய நல்லாட்சியில் லூர்தம்மாள் சைமன் அவர்கள் மீனவத்துறை மற்றும் பல்வேறு துறைகள் அமைச்சராக பணியாற்றி தமிழகத்தின் வாழ்வில் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த மாபெரும் சகோதரி லூர்தம்மாள் அவர்களை வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதேபோல ஓமந்தூரார் அமைச்சரவையில் அன்புக்குரிய தலைவர் முன்னாள் அமைச்சர் ரோஷ் விக்டோரியா அவர்கள் தமிழகத்தின் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த ஒரு நல்ல அமைச்சர், நல்ல தலைவர். மீனவ சமுதாயத்தின் நல்வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அரும்பெரும் தலைவர்கள் அருமை சகோதரி லூர்தம்மாள் அவர்கள், ரோஸ்வரி அவர்கள். இவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைக்கும் வண்ணம் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில், மீனவ நண்பர்கள் சார்பில், மீனவ காங்கிரஸ் சார்பில் அனைத்து நண்பர்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது, அவர்கள் பிறந்த நாளை அரசு விழாவை கொண்டாடுவது என்று வேண்டுகோள் தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறோம். அதை தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அவர்களை நாங்கள் வேண்டுகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சேலத்தில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் ARP பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் அவதூறாக பேசியதை திரும்ப பெற வலியுறுத்தியும் மன்னிப்பு கேட்க கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் படத்தை கிழித்து எறிந்தும் அதனை செருப்பால் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி சிறப்பாக காங்கிரஸை வழிநடத்தி சென்றிருக்கும் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை பற்றி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் கேவலமாகவும் அவதூறாகவும் அவருடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் மாண்பை மீறியும் பேசியிருக்கிறார். அதனை சேலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினை பல பிரிவுகளாக பிரிந்து தினம் அதிமுக தொண்டர்கள் தலைமையிலே ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருக்கும் இந்த நிலையினை உட்கட்சி விவகாரங்களை தீர்த்து வைக்க அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடியார் அவர்கள் அதை தீர்த்து வைக்க முடியாமல் ஒவ்வொரு அதிமுக பிரிவினரும் டெல்லிக்கு பயணம் செய்து அங்கே பிஜேபி தலைவர்களும் மன்றாடி அவர்களிடம் அதிமுகவை அடகு வைத்து பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருக்கும் நிலைமையை அதிமுக தொண்டர்களின் மன வருத்தத்தை எங்களது தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மிக விளக்கமாக கடந்த வாரங்களிலே எடுத்து கூறிக்கொண்டிருந்தார். அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் தலைவரை பற்றி மிக கேவலமாக பேசி வருகிறார்.
தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் 819 பேருக்கு 21 கோடியே 40 லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். 819 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு 21.40 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல இன்னைக்கு இன்டர்நேஷனல், ஏசியன் மற்றும் நேஷனல் லெவல் விளையாட்டு போட்டிகள்ல பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமையை தேடி தந்துள்ள 819 வீரர்களுக்கு சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். உங்களை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வினா வெறும் பள்ளி கல்வி மட்டும் கிடையாது, உயர்கல்வி மட்டும் கிடையாது. அதுக்கு ஈக்குவலா உடற்கல்வியும் மிக மிக முக்கியம்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய ஸ்போர்ட்ஸ்மேன் சில பேரை அங்கே வரவழைச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்குவிச்சிருந்தாங்க. நேற்று அந்த அரங்கம் முழுக்க கல்வி கற்கின்ற மாணவர்கள்லாம் இருந்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. என்னடா ஸ்டேடியம் ஃபுல்லா வெறும் படிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, படிச்சு சாதிச்சவங்கலாம் இருக்காங்களே அப்படின்னு. நமக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இந்த அரங்கம் முழுக்க விளையாட்டுல சாதிச்ச பதக்கங்களை வென்ற வீரர்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு பொறியியல் கல்லூரி மற்றும் டிஜே தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டிரைவ் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமை கியூ ஸ்பைடர் அண்ட் ப்ரோ ஸ்பைடர் நிறுவனம் தலைமையேற்று நடத்தி வைத்தது. விழாவிற்கு தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் எம் வெங்கடேசன், டிஜே தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் சுப்புராஜ், கியூ ஸ்பைடர் அண்ட் ப்ரோ ஸ்பைடர் நிறுவனம் சார்பாக மிஸ் கேத்ரின் மற்றும் அமிதா ஹென்றி, தங்கவேலு பொறியியல் கல்லூரி வேலைவாய்ப்பு துறை பேராசிரியர் பிருத்வி, பேராசிரியர்கள், இறுதியாண்டு மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் கல்லூரி சார்பாக வேலைவாய்ப்பு துறை பேராசிரியர் பிருத்வி வரவேற்று பேசினார். தொடர்ந்து மிஸ் கேத்ரின் சார்பாக மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு தொடர்பாகவும் சோஷியல் ஆக்டிவிட்டி தொடர்பாகவும் பல பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினார். Today is a significant day in your academic and professional journey. The placement drive is not just a recruitment event. It is a moment where your years of learning, effort and personal growth converge. Be confident, be composed and above all, be yourselves. This is an opportunity to showcase your skills, your mindset and your readiness for the world ahead. திமுக அரசாங்கமே வெற்று காகிதம்தான், வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு வெற்று பேப்பரை அமைச்சர் ராஜா காட்டுகிறார் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள நயினா நாகேந்திரன் இல்லத்தில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான கேசவ விநாயகம், பொன் ராதாகிருஷ்ணன், பொன் பாலகணபதி உள்ளிட்டோருடன் நயினா நாகேந்திரன் ஆலோசனை மேற்கொண்டார். சுமார் 2 மணி நேரம் இந்த ஆலோசனை நீடித்த நிலையில் டெல்லி சென்று வந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது. டிடிவி தினகரனின் பத்திரிகையாளர் சந்திப்புகள், சிவி சண்முகத்துடனான சந்திப்பு ஆகியவை குறித்து முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். குமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக இரவு பகலாக தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு மலைக்கோர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இங்குள்ள அணைகள் மற்றும் ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. கோதையாற்றில் தண்ணீரின் வரத்து அதிகரித்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைத்து காவலாளிகள் கண்காணித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் மறுபுறம் கடந்து செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளும் வனப்பகுதிக்கு வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள கடற்கரை கிராமங்களில் மழை வெளுத்து வாக்கியது. தொடர் மழையினால் கடல் சீற்றமாக காணப்பட்டது. ராட்சத அலைகள் 5 அடி முதல் 15 அடி உயரத்திற்கு எழும்பியதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. விசை படகுகள், நாட்டு படகுகள் கரையோரமாக பத்திரமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. தேனி வீரபாண்டி முல்லை பெரியாற்றில் நாட்டின மீன் குஞ்சுகள் விடும் திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது. ஆறுகளில் உள்நாட்டு மீன் வளர்ப்பை பெருக்கும் நோக்கில் தமிழக அரசின் மீனவ நலத்துறை மற்றும் மத்திய அரசின் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரிய நிதி உதவியுடன் ஆற்று நீரில் மின் குஞ்சுகள் இருப்பு வைக்கும் திட்டம் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டப்படி விரலிகளாக சேல்கொண்டை, கல்பாசு கொண்டை, பெருங்கொண்டை வகைகளாக கட்லா, ரோகு, மீர்கால் மீன் குஞ்சுகள் இருப்பு வைப்பதற்காக தேனி வீரபாண்டி முல்லை பெரியாற்றில் விடப்பட்டன. தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் நடந்த நிகழ்வில் தேனி மாவட்ட மீன்வளத்துறையினர் மற்றும் உள்ளாட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 340 கன அடியிலிருந்து வினாடிக்கு 1152 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1000 கன அடியாக உள்ளது. அணை நீர்மட்டம் 130.80 அடியிலிருந்து 130.85 அடியாக சிறு சிறு புள்ளிகளாக அதிகரித்து வருகிறது. அணையில் நீரிருப்பு 4896 மில்லியன் கன அடியாக உள்ளது. இதற்கிடையே நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழக விவசாயிகளிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் விற்பனை நிலையமான தேனி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகை விற்பனையை தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள கைத்தறி மற்றும் பட்டு சேலை ரகங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் பார்வையிட்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம், ஆரணி, சேலம், திருபுவனம் பட்டு சேலைகள், கோவை மென்பட்டு சேலைகள், கைத்தறி சுங்கு சேலைகள், பருத்தி சேலைகள், பருத்தி சட்டைகள் உள்ளிட்டவை இந்த விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் நெசவாளர்கள் தயாரிப்பில் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணிகளின் விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாக பட்டு மற்றும் பருத்தி கைத்தறி வகை துணிகளுக்கு 30% தள்ளுபடி விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த மே மாதம் மூடப்பட்ட திருமங்கலம் பேருந்து நிறுத்தத்தின் பணிகள் நிறைவடைந்ததையொட்டி மீண்டும் திறக்கப்பட்டது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள 3 நகராட்சிகளில் பெரியதாக இருக்கும் திருமங்கலத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக மதுரை மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் இயங்கி வருகிறது. ரூபாய் 2,77,00,000 செலவில் புதுப்பிக்கப்பட்ட திருமங்கலம் பேருந்து நிலையம் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. பேருந்து நிலையத்தை நகராட்சி தலைவர் ரம்யா முத்துக்குமார் இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு பேருந்து நிலையத்தை அர்ப்பணித்தார். கிருஷ்ணகிரி அருகே பல்வேறு மாநிலங்களிலிருந்து எடுத்து வரப்படும் இறைச்சி கழிவுகளை ராட்சச குக்கர்களில் வேக வைக்கும் போது வெளியேறும் நாற்றத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு குடியிருக்க முடியவில்லை என தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள இட்டிக்கல் அகரம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் நிறைந்த பகுதியில் பிரகதி என்ற தனியார் தொழிற்சாலை செயல்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் சென்னை, பாண்டிச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கோழி இறைச்சி கழிவுகள் கண்டெய்னர் லாரிகள் மூலம் எடுத்து வரப்பட்டு ராட்சச குக்கர்களில் வேக வைத்து காய வைக்கும் போது வெளியேறும் நாற்றத்தினால் வீடுகளில் குடியிருக்க முடியாத நிலையில் மூச்சு திணறல் மற்றும் வாந்தி ஏற்படுவதால் கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் குடியிருப்பு அருகில் இயங்கி வரும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நாற்றத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மிகவும் பாதிக்கப்படுவதனால் இந்த தொழிற்சாலையில் மக்கள் நடமாட்டம் இல்லாத வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரி புகார் மனுவினை கொடுத்தனர். சேலம் மாவட்டத்தில் பிரதான தொழிலாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி, ஆத்தூர், வாழப்பாடி, மல்லூர், ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யப்பட்டு வருகிறது. இவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் விளைவிக்கும் பொருள் மழையில் வீணாக கூடாது என்ற அடிப்படையில் சேலத்தில் உள்ள தன்னார்வ அமைப்பின் சார்பில் விவசாயிகளுக்கு பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்டத்தில் பல வருடங்களாக சிறப்பான முறையில் விவசாயம் செய்து வரும் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு
விவசாயிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் விவசாயிகள் விளைவிக்கும் தானியங்கள், காய்கறிகள் மழையில் நனைந்து வீணாக கூடாது என்பதற்காக பாதுகாத்திடும் வகையில் தார்பாய்களும் வழங்கப்பட்டது. இதில் திரளான விவசாயிகள் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்று கொண்டாடினர். ஒரு விழா கொண்டாடினா மட்டும் பத்தாது, கேக் வண்டி கொண்டாடினா மட்டும் பத்தாது, இந்த சமுதாயத்திற்கு நாம் அதாவது சேவைகளை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய எண்ணத்தில் மாவட்டத்தின் இலக்கான விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக இன்று மாவட்டத்தில் உள்ள தலைச்சிறந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அந்த பாவர்ட்டி லெவலுக்கு கீழக்கூடிய விவசாயிகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்று பட்டமளிப்பு விழா ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த விவசாயத்தை பேணிக்காக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தென்மேற்கு மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த தென்மேற்கு பருவமழையினால் அவங்களுடைய விளைவித்த விளை பயிர்களோ அல்லது தானியங்களோ வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்பதற்காக ஏறக்குறைய 2500 ரூபாய் மதிப்புள்ள அந்த தார்பாயிலை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் 20க்கும் மேற்பட்ட 35 விவசாயிகளுக்கு தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த தார்பாயை இலவசமாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேலம் ஜிம்கானா சங்கத்தினுடைய தலைவர் காமராஜ் உள்ளிட்ட அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரி அருகே உள்ள இட்டிக்கல் அகரம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் நிறைந்த பகுதியில் பிரகதி என்ற தனியார் தொழிற்சாலை செயல்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் சென்னை, பாண்டிச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கோழி இறைச்சி கழிவுகள் கண்டெய்னர் லாரிகள் மூலம் எடுத்து வரப்பட்டு ராட்சச குக்கர்களில் வேக வைத்து காய வைக்கும் போது வெளியேறும் நாற்றத்தினால் வீடுகளில் குடியிருக்க முடியாத நிலையில் மூச்சு திணறல் மற்றும் வாந்தி ஏற்படுவதால் கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் குடியிருப்பு அருகில் இயங்கி வரும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நாற்றத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மிகவும் பாதிக்கப்படுவதனால் இந்த தொழிற்சாலையில் மக்கள் நடமாட்டம் இல்லாத வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரி புகார் மனுவினை கொடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலில் பிரம்மாண்ட கொலு வைக்கப்பட்டு 9 நாட்களும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. நவராத்திரி விழாவை வீடுகளிலும் கொலு வைத்து அந்தந்த பகுதிகளில் உள்ள பெண்கள் ஒன்று திரண்டு ஸ்தோத்திர பாடல்களை பாடி அன்னங்கள் உள்ளிட்ட பிரசாதங்களை வழங்கி கொண்டாடுகின்றனர். அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் உபகோவிலான பத்ரகாளி அம்மன் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள கொலுவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நவராத்திரியையொட்டி அம்பாள் லிங்கதாரணியாக காட்சியளித்தார். புதுக்கோட்டை நகர் மன்ற வளாகத்தில் வருகின்ற 3ஆம் தேதி நடைபெறும் புத்தக திருவிழாவை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளிடத்தில் எடுத்துக் கூறும் விதத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் கைகளில் புத்தகங்களை ஏந்தி புத்தக திருவிழாவை பற்றி விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் அறிவியல் இயக்கத்தின் சார்பில் புத்தக திருவிழா ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு புதுக்கோட்டை நகர் மன்ற வளாகத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் புதுக்கோட்டை புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நகரமன்ற வளாகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இளைஞர்களிடம் புத்தக திருவிழாவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் இன்று கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கம்மங்குடிப்பட்டியில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மிக்கேல் ஆதிதூதர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு மேலதாளங்கள் முழங்க மந்திரித்து கொடிபவனி கம்மங்குடிப்பட்டியின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றது. அதனைத் தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பள்ளி சிறுவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் 9 நாட்கள் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் திருவிழாவும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து வரும் 5ஆம் தேதி 10ஆம் நாள் திருவிழாவும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனியும் நடைபெற உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு பணி நியமனத்திற்கான அறிவிப்பு கடந்த 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு நடைமுறை பின்பற்றவில்லை என்று தலித் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலித் அமைப்புகள் சார்பில் மனு அளித்தனர். அதில் தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் கிராம உதவியாளர் பணிக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு கடந்த 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தமிழக அரசு பணிகளில் பட்டியலின இட ஒதுக்கீட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு உள்ளிட ஒதுக்கீட்டின்படி முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஆனால் மேற்கண்ட பணி நியமன அறிவிப்பில் அருந்ததியர் இட ஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை.
மாறாக பட்டியலின மக்களுக்கு பொதுப்பிரிவு என வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் அருந்ததியர் சமூகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 22ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டின்படி நியமன அறிவிப்பை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். வருவாய்த்துறை மூலம் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் அளிக்க உரிய அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. தினசரி பத்திரிகைகள் வாயிலாக அந்த அறிவிப்புகளில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படுகிற அந்த இடஒதுக்கீடு, குறிப்பாக அருந்தியர் சமூகத்தினுடைய உள்ளிடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை. குறிப்பாக அருந்தியர் சமூக மக்களை புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பை ரத்து செய்து புதிதாக மீண்டும் அறிவிப்பு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து அருந்தியர் அமைப்புகள் சார்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். ஆகவே தமிழக அரசு உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கோவை மருதமலை அருகே தொழிலாளி ஒருவர் காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவை மருதமலை பகுதியில் செந்தில் என்பவர் தன்னுடைய வேலை செய்யும் தாடிக்காரர் தோட்டத்திற்கு நேற்று மாலை செல்லும் பொழுது திடீரென்று அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் செந்தில் என்பவருக்கு வயிற்றுப் பகுதியில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறை அதிகாரிகள் அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் தாக்குதலின் ரோலக்ஸ் யானை சம்பந்தப்பட்டதா அல்லது வேறு யானையா என்பது குறித்து வனத்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் 2025ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் சிறப்பு விற்பனையினை விருதுநகர் கடைத்தெருவில் அமைந்துள்ள விருதுநகர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் என அனைவராலும் அழைக்கப்படும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இந்தியாவில் உள்ள கைத்தறி நிறுவனங்களிலேயே முதன்மை நிறுவனமாகும். கைத்தறி ரகங்களின் விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது. வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு, பருத்தி, கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது.